வரகு பொங்கல் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரகரிசி, அதாவது இந்த டம்ளரில் 3/4 டம்ளர், நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் மிளகு, ஜீரகம், அப்புறம் பாதாம், முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிறுதானிய பொங்கல், வரகு பொங்கல், அது மாதிரி எல்லா அரிசிலையும் நீங்கள் செய்யலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றுனதும் என்னோடய சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன முழு வீடியோவும் வருது, ரீலும் இருக்கும், வீடியோவும். கடுகு பொரிஞ்சதும் முந்திரி, பாதாம் நல்லா வறுத்துக்குங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதித்ததும் வரகரிசியை போடுங்க. ஊற வச்ச வரகரிசியை நீங்கள் போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்குங்க. நன்றாக கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போடவும். நல்லா கிளறி விடுங்க, சரியாக போயிடும். வரகரிசி பொங்கல் ரெடி. சூப்பராக இருக்கும்.